The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஆமாம் ஆமாண்ணா அண்ணே அண்ணே நம்ம பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஐயா அந்த நிதி பங்கீடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மோடி அவர்கள் முதலமைச்சராக பேசியது என்ன, மோடி அவர்கள் பிரதமராக பேசுவது என்ன? இதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமைங்க ஐயா. மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது 2001 ஆரம்பிச்ச பொழுது நிதி பங்கீடு 30.5%, அதாவது 100 ரூபா மேல போகுது இன்டைரக்ட் டாக்ஸ்லனா, அதனால திரும்பி வரக்கூடிய பணம் வந்து 30.5% தான். சோ மோடி அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள். 30.5% குறைவு, மாநிலங்களுக்கு நிதி அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் காரமாக பேசினார். 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுது 30.5% தான் நிதி பங்கீடு. காங்கிரஸ் ஆட்சியை விட்டு 2014 செல்லும் பொழுது 30.5% என்பது 32% மாறிச்சு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. 30.5%, 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி முடிந்த பிறகு 32% மாறிச்சு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 32% இருந்த நிதி பங்கீட இன்னைக்கு 42% உயர்ந்திருக்கு. ஆனால் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பேசும் பொழுது 30.5% இருந்த நிதி பங்கீடு இன்னைக்கு 42% போயிருக்கு. இரண்டாவது, இந்த நிதி பங்கீடு எந்த ஃபார்முலால பண்றாங்க அதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 1960 வேறு வேறு பினான்ஸ் கமிஷன் வரும் பொழுது கட்கில் அப்படிங்கிற மனிதர், ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு ஃபார்முலா கொடுக்கிறார். அந்த ஃபார்முலா படி ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கு 60% வெயிட்டேஜ், 60% மக்கள் தொகை எங்க இருக்கோ 60%, 40% வேற வேற வெயிட்டேஜ். அப்படிதான் நிதி பங்கீடு ஆரம்பித்தது ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கட்கில கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பினான்ஸ் கமிஷன், 15வது பினான்ஸ் கமிஷன் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை என்பது வெறும் 15%. சோ 60% காங்கிரஸ் ஆரம்பிச்ச கட்கில் ஃபார்முலா இன்னைக்கு நித்தி ஆயோக் வந்த பிறகு மக்கள் தொகைக்கு வெறும் 15 விழுக்காடு மட்டும்தான் நிதி பங்கீடு ஃபார்முலாவுக்கு கொடுக்கிறோம். அடுத்து உங்களுக்கு தெரியும், குட் கவர்னன்ஸ், டாக்ஸ் கலெக்ஷன் 2.5%, இன்கம் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த மாநிலத்திற்குள்ள பணம் இருப்பவர்களுக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை இன்கம் டிஸ்டன்ஸ்ங்கிறாங்க. அதற்கு 40 விழுக்காடு, 40% இன்கம் டிஸ்டன்ஸ், 15% வந்து பாப்புலேஷனுக்கு, சர்ஃபேஸ் ஏரியா, ஜியோகிராபிக்கல் ஏரியா அது 15%. இதன் அடிப்படையில் இன்னைக்கு ஃபார்முலா இருக்கு. 2023 டிசம்பர்ல அரவிந்த் பனகிரியா அவர்கள் தலைமையில் அடுத்த பினான்ஸ் கமிஷன் நோட்டிபிகேஷனை கொடுத்திருக்காங்க. அதனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் வந்த பிறகு 30.5% காங்கிரஸ் 32 கொண்டு போனாங்க, மோடி இன்னைக்கு 42 கொண்டு போயிருக்காரு. அதே போல மக்கள் தொகைக்கு 60% வெயிட்டேஜ் கொடுத்தத இன்னைக்கு 15% கொண்டு வந்திருக்கு. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாட்டில் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னது பொழுது நாடு உடம்பு போல அனைவரையும் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கு. தமிழகத்திற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல இடத்துல பேசியிருக்காங்க. நிதியமைச்சர் எவ்வளவு வரி டைரக்ட் டாக்ஸேஷன், எவ்வளவு வரி டைரக்ட் டாக்ஸேஷன்ல கிடைத்த பணத்தை விட எவ்வளவு பணம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ஜிஎஸ்டி வரி நமக்கு தெரியும், 100 ரூபா நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம்னா 50 ரூபா நேரடியா மாநிலத்திற்கு, 21 ரூபா மறைமுகமா மாநிலத்திற்கு, 71 ரூபா ஜிஎஸ்டி வரியில மாநிலத்துக்கு வந்துருது. 29 ரூபாய் மட்டும்தான் மத்திய அரசு வேறு வேறு செலவுக்கு பயன்படுத்துறாங்க. டிஃபென்ஸா இருக்கட்டும், ரூரல் செக்டரா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், துறைமுகமா இருக்கட்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த வேலையுமே இல்லை. இந்தியனுடைய சர்வேல பாருங்க, இந்தியால தி மோஸ்ட் அன்பாப்புலர் சிஎம் நம்ம முதலமைச்சர். இதே இந்தியனுடைய சர்வே ஒரு எடுத்து காமிச்சார். இதே இந்தியனுடைய சர்வே முதலமைச்சர் எடுத்து பாருங்க, ஒரு வருடத்திற்கு முன்பு நான் தான் பாப்புலர் சிஎம்னு காமிச்சார். திமுக பத்திரிகை அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே இந்தியனுடைய மூட் ஆஃப் தி நேஷன் சர்வேல இந்தியாவுடைய மோஸ்ட் அன்பாப்புலர் சிஎம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்திருக்கிறார். அதனால் வேறு வழி இல்லை, மறுபடியும் வடக்கு தெற்குன்னு ஆரம்பிக்கணும். இது ஒரு பிஞ்சு போன செருப்பு மாதிரிங்க. இந்த செருப்பு பிஞ்சு போனது எப்போ தூக்கி வீசிட்டாங்க. அதனால திமுக மறுபடியும் வடக்கு தெற்கு என்று ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த விளைவு அவர்கள் தலையின் மீது மட்டும் விழும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். தமிழக மக்களும் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்க.
டிஆர் பாலு பேசியது வந்து சாதிய ரீதியா பாஜக கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அண்ணா வைக்கிறாங்க. இல்லைங்க சார், நம்ம கண்டிப்பா சாதிய ரீதியா கொண்டு போலீங்க சார். அதாவது அண்ணன் முருகன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பதில் சொல்றாங்க. சரி, பதில் சொல்றாங்க. அந்த பதில் சொல்றதை ஏற்கிறதும் ஏற்காததும் ஒரு சீனியர் லீடர் டிஆர் பாலு அண்ணனுக்கு ஓகே. அந்த பதிலுக்கு கருத்து பதில் கொடுக்கலாம், பதிலடி கொடுக்கலாம், அதெல்லாம் ஓகேங்கண்ணா. அதெல்லாம் டெமோக்ரஸியில ஜனநாயகத்தில் ஓகே. அவருடைய லாங்குவேஜை பாருங்க. யூ ஆர் அன்ஃபிட் டு பி சிட்டிங் இன் திஸ் ஹவுஸ், யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ மெம்பர், யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ மினிஸ்டர். அண்ணா இது எப்போ வரும்னா, டிஆர் பாலு அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, தலைமைச் செயலரை பார்த்துட்டு வெளியே வந்து நாங்க என்ன தீண்டத்தகாதவர்களா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு முருகன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள யூ ஆர் அன்ஃபிட்ங்கிற வார்த்தையை, அப்ப அன்ஃபிட்னா என்னங்க அர்த்தம்? அன்ஃபிட்டுக்கு வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்குமா? அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்களும் அதை வந்து ஆமோதிக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. அவர் பாடி லாங்குவேஜ், அவர் பேசின விஷயம், முருகன் அவர்களை பார்த்து ஒரு அமைச்சர் கை கட்டி பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க அமைச்சர் அவர்களே, இதை பத்தி பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை, அது வேற பேச்சுக்கண்ணா. ஆனால் அன்ஃபிட் டு பி இன் திஸ் ஹவுஸ், இந்த அரங்கத்தில் இருப்பதற்கே உனக்கு தகுதி இல்லை, அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா வேற எந்த கோணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அப்ப சமூக நீதி இல்லையா? முருகன் அவர்களை காழ்ப்புணர்ச்சியில் இந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர், மூத்த லீடர், பல ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் இருந்த டிஆர் பாலு நடந்துக்கிற சரியாங்கண்ணா? பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.